வணக்கம். இது வசந்தம் டிவி இரவு நேர பிரதான செய்திகளுடன் நாம் எம் அசீம் முகமது, சாம்பவி குமாரலிங்கம். விரிவான செய்திகளுக்கு முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் தொடர்பில் மகா சங்கத்தினருக்கு ஜனாதிபதி விளக்கம். வீட்டிற்கே சென்று தடுப்பூசிகள் வழங்கும் செயற்பாடுகள் ஆரம்பம். ஆசிரியர்கள் தொடர்ந்தும் ஆஃப்லைனில். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு வழங்க தயார் என்கின்றார் அமைச்சர் பசில். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என அமைச்சர் கம்மன் பில சான்றிதழ். ஒலிம்பிக் கிராமத்தில் கோவிட் தொற்றாளர். நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளப்படும் கொள்கை ரீதியிலான தீர்மானங்களை சிலர் விமர்சனங்களின்றி எதிர்ப்பதாக ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச குறிப்பிட்டார். இவ்வாறான செயற்பாடுகள் நாட்டின் எதிர்கால பரம்பரையினருக்கு இழைக்கும் அநீதியாகும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். மகா சங்கத்தினருக்கு விளக்கமளிக்கும் போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். பௌத்த ஆலோசனை சபை கூட்டம் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற போதே ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்தார். அஸ்ட்ராசெனேகா தடுப்பூசியின் முதலாவது தொகுதி கிடைத்ததிலிருந்து இதுவரை கிடைக்கப்பெற்றுள்ள தடுப்பூசிகள் தொடர்பிலும் ஜனாதிபதி விளக்கம் அளித்தார். தலதா மாளிகை பெரகரவிற்கு முன்னர் கண்டி மாவட்டத்தில் தடுப்பூசி வழங்கும் திட்டம் நிறைவு செய்யப்படும். தடுப்பூசி வழங்கும் இலங்கையின் செயற்பாடுகளை உலக சுகாதார ஸ்தாபனமும் பாராட்டியுள்ளது. தடுப்பூசி வழங்கும் பணிகளில் தெற்காசிய நாடுகளில் இலங்கையே முன்னிலையில் இருப்பதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் கடந்த 40 வருடங்களாக நாட்டிற்கு பல புத்திஜீவிகளை வழங்கியுள்ளது. பெற்றோர்கள் பெருமளவு நிதியை செலவழித்து தமது பிள்ளைகளை உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்புகின்றனர். இவ்வாறான நிலையில் நாட்டிற்கும் பெற்றோருக்கும் ஏற்படும் பெருமளவு நிதி செலவை சேமிக்க உயர்தரமிக்க பல்கலைக்கழகங்கள் நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டமூலத்தில் காணப்படும் தடைகள் நீக்கப்பட்டு கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழகம் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டுவரப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். ஜெனரல் ஸ்ரீமத் ஜோன் கொத்தலாவல அரசு பாதுகாப்பு பயிற்சி நிறுவன திருத்த சட்டமூலம் என்று இது குறிப்பிடப்பட்டுள்ளது. அவற்றை சரி செய்து ஒரே சட்டமூலமாக உருவாக்கவே புதிய சட்டமூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் புதிய விடயங்கள் எதுவும் உள்வாங்கப்படவில்லை. பழைய சட்டங்கள் ஒரு சட்டமூலமாக மாற்றும் செயற்பாடை இடம்பெறவுள்ளது. பல்கலைக்கழக பொறிமுறையை உள்ளீர்ப்பதே இதன் நோக்கமாகும். எனினும் இதை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் உள்வாங்கப்படவில்லை என எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் கூறுகின்றனர். எனினும் கொத்தலாவல பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகங்கள் மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டு வருவதே பாதுகாப்பு அமைச்சின் நோக்கமாகும். இருப்பினும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டமூலத்திற்கு அமைய கொத்தலாவல பல்கலைக்கழகத்தை ஆணைக்குழுவின் கீழ் உள்வாங்க முடியாது. இதுவே பாலி பல்கலைக்கழகத்திற்குள்ள பிரச்சனையாகும். நாம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு சட்டமூலத்திலும் திருத்தம் செய்ய உள்ளோம். கொத்தலாவல பல்கலைக்கழகத்தை ஆணைக்குழுவினால் கண்காணிப்பதற்கான அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்பதே இதன் நோக்கமாகும். தாதியர் கல்லூரியை பல்கலைக்கழகமாக மாற்ற உத்தேசித்துள்ளோம். தெங்கு ஆராய்ச்சி கல்வி நிறுவனம், தேயிலை ஆராய்ச்சி கல்வி நிறுவனம் போன்றவற்றையும் தற்போதைய சட்டமூலத்திற்கு அமைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் கொண்டு வர முடியாது. அவற்றையும் உள்வாங்கக்கூடிய விதத்தில் சட்டமூலத்தில் திருத்தம் செய்யப்படும். இதன் மூலம் சகல பல்கலைக்கழகங்களும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் கண்காணிக்கப்படும். අපි මේ සෑම විශ්වවිද්‍යාලයක්ම ප්‍රතිපාදන කොමිෂන් සභාවේ අධීක්ෂණය අත්තට පත් කරන. ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய இன்று முதல் நடமாடும் தடுப்பூசி வழங்கல் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு நோய் காரணமாக வீட்டில் இருக்கும் நோயாளிகளுக்கு வீடுகளுக்கே சென்று தடுப்பூசி வழங்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அதிகாரிகளுக்கு நேற்று ஆலோசனை வழங்கியிருந்தார். தடுப்பூசி வழங்கல் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் கோவிட் தடுப்பு செயலணியுடன் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி நடமாடும் தடுப்பூசி திட்டம் தொடர்பில் ஆலோசனை வழங்கினார். சுகாதார வைத்திய அதிகாரி மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் உதவியுடனும் விசேட தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக பெறப்பட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்தும் திட்டத்தை முன்னெடுக்குமாறு ஜனாதிபதி குறிப்பிட்டிருந்தார். இதற்கமைய பிலியந்தலை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்திற்குட்பட்ட பகுதியில் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது.
ஆரம்பமானது. விமானப்படையும் பிரதேச செயலகமும் இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தன. தங்கல்ல சுகாதார வைத்திய அதிகாரி பகுதியிலும் நடமாடும் தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்று இடம்பெற்றது. அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ செயற்பாடுகளை நேரில் சென்று பார்வையிட்டார். நாட்டில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் துரித கதியில் தடுப்பூசி வழங்கப்படும். நாட்டில் உள்ள இளைஞர் கழகங்கள் திட்டத்திற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். வீடுகளில் இருக்கும் வயோதிபர்களை தடுப்பூசி வழங்கும் பிரதேச மத்திய நிலையங்களுக்கு அழைத்து வரும் பொறுப்பை இளைஞர் சங்கங்கள் மேற்கொள்ள வேண்டும். அல்லது வைத்தியர் குழுவுடன் கலந்துரையாடி அவர்களை வீடுகளுக்கு அழைத்துச் செல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதேவேளை கண்டி நகரில் 30 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான தடுப்பூசி வழங்கும் திட்டம் நாளை ஆரம்பமாக உள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்தார். மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இடம்பெற்ற கோவிட் தடுப்பூசி குழு கூட்டத்தின் போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித் யூ கமகே, அமைச்சர் மஹிந்தானந்தா அலுத் கமகே ஆகியோரும் அதில் பங்கேற்றனர். இன்று சிலர் சிறந்த தடுப்பூசி எது என்று ஆராய்கின்றனர். உரிய பிரதேசத்தில் கிடைக்கும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்வதே சிறந்தது. கண்டியில் உள்ள 30 வயதுக்கு மேற்பட்ட சகலருக்கும் தடுப்பூசி வழங்கப்படும். எவ்வித குளறுபடிகளும் இன்றி எதிர்வரும் நாட்களில் பணிகள் ஆரம்பிக்கப்படும். இதேவேளை நாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் 2,44,706 பேருக்கு தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. அதில் 2,21,750 பேருக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசியின் முதல் டோஸ் வழங்கப்பட்டது. 16,336 பேருக்கு இரண்டாவது டோஸ் வழங்கப்பட்டது. 6,617 பேருக்கு நேற்றைய தினம் ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்பட்டது. மக்கள் தாம் விரும்பும் தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள சந்தர்ப்பம் இல்லை. ஒவ்வொரு பகுதிக்கும் வழங்க வேண்டிய தடுப்பூசி தொடர்பான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. கேகாலை மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு AstraZeneca தடுப்பூசி வழங்கப்படும். மன்னார் மற்றும் வவுனியா மாவட்ட மக்களுக்கு ஃபைசர் தடுப்பூசி வழங்கப்படும். ஏனைய மாவட்டங்களுக்கு சைனோஃபார்ம் தடுப்பூசி வழங்கப்படும். சில நாடுகளில் அவர்கள் பரிந்துரை செய்யும் தடுப்பூசியை பெற்றுக்கொண்டவர்களுக்கு நாட்டிற்குள் நுழைய அனுமதி வழங்கப்படுகிறது. குறித்த விடயம் தொடர்பில் கவனம் செலுத்தியுள்ளோம். රැකියාවට එන්න දෙන්නේ නැහැ කියලා තොරතුරු අපිට වාර්තා කරලා තියෙනවා. ඉතින් මේ ගැන අප ගැඹුරින් සලකා බලනවා. இதேவேளை இன்றைய தினம் 980 கோவிட் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதன் மூலம் நாட்டில் பதிவான கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2,83,040 அதிகரித்துள்ளது. 23,505 பேர் சிகிச்சையில் உள்ளனர். 2,55,833 பேர் பூரண குணமடைந்துள்ளனர். இன்றைய தினம் 31 கோவிட் மரணங்கள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அதில் 17 ஆண்களும் 14 பெண்களும் அடங்குகின்றனர். இதேவேளை நாட்டில் இதுவரை பதிவான கோவிட் மரணங்களின் எண்ணிக்கை 3,733 அதிகரித்துள்ளது. இன்று முதல் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை மாகாணங்களுக்கிடையிலான பஸ், ரயில் மற்றும் அதிவேக பஸ் போக்குவரத்து முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சில பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கேகாலை, ரத்னபுரி, அம்பாறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் சில கிராம சேவகர் பிரிவுகள் இன்று அதிகாலை 6 மணி முதல் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து சேவை இன்று முதல் நிறுத்தப்பட்டுள்ளமையை அறியாத மக்கள் பஸ் நிலையங்களுக்கு வருகை தந்திருந்ததை காண முடிந்தது. குறிப்பாக புறக்கோட்டை பஸ் நிலையத்தில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் ஒன்று கூடியிருந்தனர். ඕච්චිය යන්නම් වෙන්න මම මේ තව ටිකක් වෙලා ඉඳලා මේ යාළුවෙක් කෙනෙක් අයින් ඕච්චි නෑනේ මාර්ගමඩ. இதேவேளை சிறுவர் பூங்காக்கள், மிருகக்காட்சி சாலைகள் மற்றும் சரணாலயங்களை மீள் திறக்க நேற்று தீர்மானிக்கப்பட்டது. இதற்கமைய மின்னேரியா தேசிய சரணாலயம் இன்று முதல் திறக்கப்பட்டது. அதன் தேவைகளை கண்டறிவதற்காக அமைச்சர் CB ரத்நாயக் அங்கு விஜயம் மேற்கொண்டார். அதிகாரிகள் மற்றும் பணியாளர்களுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். குறைபாடுகளை உடனடியாக நிவர்த்தி செய்யுமாறும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். ஆசிரியர்களின் ஆன்லைன் கற்பித்தல் பணி பகிஷ்கரிப்பு இன்று 6வது நாளாகவும் தொடர்கின்றது. தமது கோரிக்கைகள் கிடைக்கும் வரை பணி பகிஷ்கரிப்பு தொடரும் என தொழிற்சங்க தலைவர்கள் குறிப்பிடுகின்றனர். சில அரசியல் கட்சிகளின் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக தொழிற்சங்கங்கள் சில பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளதாக அமைச்சர் கெஹலி ரம்புக்வெல்ல தெரிவித்தார்.
கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். அவர்கள் நீதிமன்றில் ஆஜர் செய்யப்பட்டு பிணை வழங்கப்பட்டதன் பின்னர் தனிமைப்படுத்தப்பட்டனர். அவர்களை பலாத்காரமாக தனிமைப்படுத்தியதாக குற்றம் சுமத்தி இலங்கை ஆசிரியர் சங்க சேவை உட்பட 14 தொழிற்சங்கங்கள் பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுத்துள்ளன. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டிருந்த முன்னிலை சோசலிச கட்சியின் செயலாளர் துமிந்த நாகமுக மற்றும் இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் உள்ளிட்ட ஏனையவர்கள் தனிமைப்படுத்தலில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளனர். எனினும் பணி பகிஷ்கரிப்பு தொடரும் என இலங்கை ஆசிரியர் சங்கம் அறிவித்துள்ளது. எம்மை விடுவித்தமைக்காக தொழிற்சங்க நடவடிக்கைகளை நிறுத்த தீர்மானிக்கவில்லை. நாம் எமது சம்பள போராட்டத்தை தொடர்ந்து முன்னெடுப்போம். வெற்றி கிடைக்கும் வரை போராட்டம் தொடரும். இதேவேளை கொத்தலாவல பல்கலைக்கழக சட்டமூலத்திற்கு எதிராக தேசிய மக்கள் சக்தி கொழும்பு கோட்டை ரயில் நிலையம் முன்பாக இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தியது. தனிமைப்படுத்தல் சட்டத்தை மீறும் வகையில் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. பல்கலைக்கழக மானியங்கள் சட்டமூலத்திற்கு அப்பாற் சென்று ஆணைக்குழுவால் கட்டுப்படுத்த முடியாத வகையில் ராணுவத்தை அடிப்படையாக வைத்த பல்கலைக்கழக கட்டமைப்பை உருவாக்கவும் கட்டணம் பெற்று கல்வியை வழங்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. எமது நாட்டின் இலவச கல்வி மற்றும் கல்வியில் காணப்படும் சுதந்திரம் போன்றவற்றை முடக்கும் முயற்சியே இது. இதேவேளை அமைச்சர் கஹலிய ரம்புக்வெல்ல ஆசிரியர்கள் தொடர்பில் அண்மையில் வெளியிட்ட கருத்து சில ஊடகங்களில் திரிவுபடுத்தப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டதாக அமைச்சர் இன்று கண்டியில் ஊடகவியலாளர்களை சந்தித்த போது குறிப்பிட்டார். தான் கூறிய கருத்தை எடிட் செய்து சில ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. ஆசிரியர்கள் தெய்வத்தை போன்றவர்கள் என நான் குறிப்பிட்டதை நீக்கிவிட்டு வேறு மோசமான சொல்லொன்றை உள்ளீடு செய்துள்ளனர். இவ்வாறான செயற்பாடுகளை கண்டு நான் சளைத்தவன் அல்ல. அவர்கள் இழந்த செல்வாக்கை மீள பெற்றுக் கொள்வதற்காக போலீஸ் செயற்பாடுகள் மூலம் முயற்சிக்கின்றனர். நாட்டில் உள்ள ஆசிரியர்களையும் பிழையாக வழிநடத்த முற்படுகின்றனர். எதற்கு முகம் கொடுக்க நாம் தயார். நாட்டை திறக்க முன்னுரிமை வழங்குவதுடன் சீரான முகாமைத்துவத்தின் மூலம் பொருளாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்கப்படும் என அமைச்சர் பெசில் ராஜபக்ச தெரிவித்தார். நிதியமைச்சர் பெசில் ராஜபக்ஷ உள்ளூராட்சி மன்ற தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். நிகழ்வு அலரி மாளிகையில் இடம்பெற்றது. பல சந்தர்ப்பங்களில் நாடு முடக்கப்பட்டதால் தேசிய ரீதியாகவும் சர்வதேச ரீதியாகவும் அரசாங்கத்திற்கு கிடைக்க வேண்டிய நிதி வழிமுறை தடைப்பட்டதாக அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நிதி கிடைக்கக்கூடிய வழிமுறையை செயற்படுத்த வேண்டுமாயின் துரித கதியில் நாடு திறக்கப்பட வேண்டும். யுத்த காலத்தில் நாட்டில் 1.2 பில்லியன் அமெரிக்க டாலரை கையிருப்பில் இருந்தது. தற்போது 4 பில்லியன் அமெரிக்க டாலர் கையிருப்பில் உள்ளது. சீரான முகாமைத்துவத்தின் மூலம் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண முடியும் என அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். டாலரின் பெறுமதி அதிகரிக்கின்றமை தொடர்பான போலி பிரசாரங்கள் தாக்கத்தை செலுத்தியுள்ளன. எனினும் அதற்கு முகம் கொடுக்க தயார் எனவும் அமைச்சர் பெசில் ராஜபக்ஷ குறிப்பிட்டார். பசுமை இலங்கை வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். அது எதிர்கால பரம்பரைக்கான முதலீடாகும். 27 விடயங்களை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதியாலும் அமைச்சரவையாலும் அனுமதி வழங்கப்பட்டது. பசலை என்பது அதில் ஒரு விடயம் மாத்திரமே. சிறுநீரக நோயாளர்கள் தொடர்பில் கவனம் செலுத்தும் போது இது ஒரு புண்ணிய காரியமாகும். படிப்படியாக திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும். அத்தியாவசிய பொருட்களின் விலை தொடர்பிலும் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். இன்று 1 கிலோ அரிசியை பெற்றுக்கொள்ள முடியாது பசியுடன் இருக்கும் மக்களும் உள்ளனர். அவர்களுக்கு உணவு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் எமக்கு வாக்களித்தனர். வரிசை கிரமமாக பயணிக்க வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலும் இவ்வாறே செயற்பட்டோம். சகலருக்கு மின்சாரத்தை வழங்கினோம். நேற்றும் அரிசி தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. முதற்கட்டமாக அரிசி உட்பட அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதே தனது நோக்கமாகும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக வெளியாகும் தகவல்கள் அடிப்படையற்றவை என அமைச்சர் உதய கம்பன்பில தெரிவித்தார். தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். සමාජ ජාලාවල දැන් පතුරනවා
ආණ්ඩුවට තෙල් எரிபொருள் கொள்வனவு செய்ய அரசாங்கத்திடம் டொலர் இல்லை எனவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் சமூக வலைதளங்களில் போலி பிரசாரங்களை மேற்கொள்கின்றனர். 27 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் களஞ்சிய சாலைகளில் உள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் 2 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் உள்ளது. நாட்டில் தேவையான அளவு எரிபொருள் கையிருப்பில் இருக்கும் நிலையில் அரசாங்கத்தை அசௌகரியத்திற்குள்ளாக்கும் நோக்கில் சிலர் போலி பிரசாரங்களை மேற்கொள்கின்றனர். எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்கப்பட மாட்டாது. இதனால் பொதுமக்கள் போலி பிரசாரங்களுக்கு ஏமாற வேண்டாம். ඒ නිසා කට කතාවලට නොරවටෙන්න කියලා අපි රටේ ජනතාවගෙන් ඉල්ලා සිටිනවා. சம்பிரதாய கல்வியை போன்று தொழிற்கல்விக்கும் அரசாங்கம் சமமான முன்னுரிமை வழங்குவதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். ஒருகுடவத்து கைத்தொழில் பயிலுனர் பயிற்சி மத்திய நிலையத்தில் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப பயிற்சி நெறியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். தகவல் தொழில்நுட்பத் துறையுடன் தொடர்புடைய இலங்கை நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அவற்றின் ஆளணியை மும்மடங்காக அதிகரிக்க முடியும். எனினும் தேவையான உரிய துறைசார் மனித வள பற்றாக்குறை காணப்படுகிறது. திறமைமிக்க துறைசார் மனித வளம் அவசியமாகும். தமது திறமைகளை வெளிப்படுத்தி பணிகளை முன்னெடுப்பதற்காகவே பயிற்சி நெறி வழங்கப்படுகிறது. කළා. තෘප්තියක් හැටියට Tamanගේ වැඩ කටයුතු කිරීම සඳහා තමයි මේ පුහුණුව ලබා දෙන්නේ. நீதியான சமூகத்திற்கான தேசிய வேலை திட்ட அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த விசேட மாநாடு இன்று கொழும்பில் இடம்பெற்றது. எதிர்க்கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் பிரதிநிதிகள் மாநாட்டில் கலந்து கொண்ட போதிலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை. முன்னாள் சபாநாயகர் கரு ஜெயசூரிய தலைமையில் இடம்பெற்ற மாநாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தியை பிரதிநிதித்துவப்படுத்தி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச, பாராளுமன்ற உறுப்பினர்களான பாட்டலி சம்பிக்க ரணவக்க, ராஜித சேனாரத்ன, மெனோ கணேசன் ஆகியோரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் MA சுமந்திரனும் கலந்து கொண்டனர். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுருதீன் வீட்டில் பணிபுரிந்த சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோஹன தெரிவித்தார். பாராளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதுருதீனின் பொருளை பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள வீட்டில் பணிபுரிந்த சிறுமி தீக்காயங்களுடன் கடந்த 3ஆம் திகதி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். அவர் நேற்றைய தினம் உயிரிழந்தார். 16 வயதான இச்சிறுமியின் மரணம் தொடர்பான நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை நேற்று இடம்பெற்றது. பிரேத பரிசோதனை மூலம் தெரியவந்த சில விடயங்களை அடிப்படையாக வைத்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பில் 10 பேரிடம் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சட்ட வைத்திய அதிகாரியால் வழங்கப்பட்ட பிரேத பரிசோதனை அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதனை அடிப்படையாக வைத்து சிறுமியின் மரணம் தொடர்பில் நீதிமன்றம் தீர்மானிக்கும் என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். පශ්චාත් මරණ පරීක්ෂණ වාර්තාවේ සඳහන් பொரளை போலீசாரும் கொழும்பு தெற்கு சிறுவர் மற்றும் மகளிர் பாதுகாப்பு பிரிவினரும் இணைந்து விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். சிறுமி உயிரிழக்கும் போது அவருக்கு 16 வயதும் 8 மாதங்களும் ஆகும். கடந்த வருடம் அக்டோபர் மாதத்தில் சிறுமி வீட்டு வேலைக்காக அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த சந்தர்ப்பத்தில் அவருக்கு 15 வயதும் 11 மாதங்களுமே பூர்த்தியாகியிருந்தது. சிறுமியை டயகம பகுதியிலிருந்தே அழைத்து வந்துள்ளனர். குறித்த விடயங்கள் தொடர்பில் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. சிறுமியின் தாயிடம் ஏற்கனவே வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருந்தது. அவரிடம் விசாரணைகள் நடத்தி மேலதிக வாக்குமூலத்தை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ඇයගේ මව්ගෙන් ප්‍රශ්න කර වැඩිදුර ප්‍රකාශයක් සටහන් කිරීමට නියමිතව තිබෙනවා. நீர்கொழும்பு கடற்றொழிலாளர் பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். களப்பை அபிவிருத்தி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். நீர்கொழும்புக்கு விஜயம் செய்த அமைச்சர் களப்பு அபிவிருத்தி திட்டத்தை முன்னெடுப்பதில் காணப்படும் நடைமுறை சிக்கல்களையும் ஆராய்ந்தார். இலங்கையின் நீளமான களப்பாக காணப்படும் நீர்கொழும்பு களப்பை அடிப்படையாக கொண்டு 2000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை நடத்துகின்றன. 1 பில்லியன் ரூபாய் செலவில் களப்பு அபிவிருத்தி செய்யப்படும். எனினும் சிலர் அச்சம் காரணமாக அபிவிருத்தி திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பிரதேச மக்களுடனும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்துரையாடினார். கிள்ளட தோட்டம் பகுதியில் உள்ள மைதானத்தின் காணி வன பாதுகாப்பு திணைக்களத்தினால் உரிமை கோரப்படுகின்றது. குறித்த விடயம் தொடர்பாக ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் கலந்துரையாடி நியாயமான தீர்வை பெற்றுத் தருவதாகவும் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா உறுதியளித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடி ராமேஸ்வரபுரத்தில் 40 மில்லியன் ரூபாய் செலவில் வீதி அபிவிருத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
ஜனாதிபதியின் சுபேட்சத்தின் நோக்கு கொள்கை பிரகடன வாக்குறுதிக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்திலும் வீதி அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்படுவதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் தெரிவித்தார். இதுவரை 100 கிலோமீட்டர் வீதிகள் அபிவிருத்தி செய்யப்பட்டுள்ளன. எதிர்க்கட்சியினர் எவ்வாறான விமர்சனங்களை முன்வைத்த போதிலும் கொரோனா பரவல் நிலைக்கு மத்தியிலும் அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுத்துள்ளதாக ராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரன் குறிப்பிட்டார். நாட்டினுடைய மேன்மதிங்க ஜனாதிபதியின் சுவிட்சத்தின்பால் நாட்டை கட்டியெழுப்போம் என்ற அந்த தேர்தல் பிரசாரத்துக்கு அமைய இன்று நாடாளுமன்ற ரீதியிலே பல்வேறுபட்ட வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. எதிர்க்கட்சியினரால் பல்வேறு விமர்சனங்கள் விசமத்தனங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இந்த விமர்சனங்களையும் விசமத்தனங்களையும் கடந்து நாட்டினுடைய பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும், நாட்டு மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற விடயத்திலே அரசாங்கம் முனைப்பாக செயல்பட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் காலங்களில் நாட்டின் ஜனாதிபதி பல வாக்குறுதிகளை வழங்கினார். பாராளுமன்ற தேர்தல்களிலே நாங்கள் மக்கள் மத்தியிலே பல வாக்குறுதிகளை வழங்கினோம். எங்களது பாராளுமன்ற தேர்தல் அந்த மகுட வாசகமே மக்கள் எதிர்பார்ப்பு அரசியல் என்ற அந்த மகுட வாசகத்தில் தான் நாங்கள் 2020 தேர்தலிலே களமிறங்கினோம். அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள், அவர்கள் முகங்களிலே சந்தோஷத்தை பார்க்க முடியும். ஆகவே மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றுபவர்கள் தான் அந்த மக்களின் தலைவர்களாக இருக்க முடியும். அவர்களைத்தான் மக்களை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லாவிட்டால் அவர்கள் அடுத்த தேர்தலிலே நிராகரிக்கப்படுவார்கள். அதான் உண்மை, அதான் யதார்த்தம். மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொலைத்தொடர்பு வசதிகளை பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கும் மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுக்க பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கவனம் செலுத்தியுள்ளார். மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள வலய கல்வி பணிப்பாளர்களுடன் பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கலந்துரையாடலை மேற்கொண்டார். தொலைத்தொடர்பு வசதிகளை பெற்றுக்கொள்வதில் வசதியின்றி காணப்படும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் தொடர்பில் ஆராயப்பட்டது. குறித்த மாணவர்களுக்கு தேவையான வசதிகளை பெற்றுக் கொடுக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கல்வி அதிகாரிகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் ஆலோசனை வழங்கினார். சிறுபான்மை சமூகம் ஆளும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹாஃபிஸ் நசீர் அகமது தெரிவித்தார். சிறுபான்மை சமூகம் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டால் மாத்திரமே உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார். ஏறாவூர் பகுதியில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். ஒரு நாட்டிலே அது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அந்த அரசாங்கத்துடன் இணைந்து செயலாற்றுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான் தன்னுடைய சமூகத்தினுடைய அபிலாஷைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், வென்றெடுக்க முடியும். ஆகவே அந்த அரசாங்கத்தை வெறுமனே எதிர்க்கட்சியாக தொடர்ச்சியாக எதிர்த்து கொண்டு எந்த ஒரு விடயங்களையும் சாதிக்க முடியாது என்ற யதார்த்தத்தை நாங்கள் புரிந்து தான் இன்று செயற்பட்டு வருகிறோம். எங்களுடைய அரசியல் காய்நகர்த்தர்கள் அவ்வாறு தான் செயற்பட்டு வருகிறது. என்னுடைய பார்வையிலே இந்த நாட்டிலே ஆகப்பெரிய அநியாயம் சிறுபான்மை சமூகத்துக்கு நடந்த காலம் என்று சொன்னால் ஐக்கிய தேசிய கட்சி தான். முஸ்லிம்களுடைய அரசியல் சாணக்கியமாக வருகிற காலத்திலே நகர்த்தப்பட வேண்டிய தேவை மக்களுக்கும் அரசியல் தலைமைகளுக்கும் இருக்கிறது. 20,000 கிலோ சிற்பிகளுடன் மட்டக்களப்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். அனுமதி பத்திரமின்றி கடத்தி வரப்பட்ட 20,000 கிலோ சிற்பிகளுடன் 3 கைது செய்துள்ளதாக மட்டக்களப்பு குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி SB பண்டார தெரிவித்தார். இன்று அதிகாலை வாழைச்சேனி பகுதியிலிருந்து பயணித்த பார ஊர்தி சோதனையிடப்பட்டது. அதில் 410 மூடைகளில் கடத்தி வரப்பட்ட சிற்பி மறைத்து வைக்கப்பட்டிருந்தமை கண்டறியப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்கள் வாழைச்சேனி போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். குற்ற விசாரணை பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஒட்டச்சுட்டான் பெரியகுளம் வயல்வெளியில் காட்டு யானை ஒன்று நோய்வாய்ப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. அதை கண்ணுற்ற பொதுமக்கள் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு தகவலை வழங்கினர். வைத்தியரும் பணியாளர்களும் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து யானைக்கு சிகிச்சையை அளித்தனர். எனினும் யானை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளது. இதேவேளை யானைக்கு ஏற்பட்ட நோய் தொடர்பில் வனஜீவராசிகள் திணைக்களத்தின் அதிகாரிகள் பரிசோதனைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் வசந்தம் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மதியம் 1 மணிக்கு எதிர்பார்க்கிறோம். வணக்கம்.